மதிய அடுப்படியில் இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஒரு குடமிளகா சட்னி செய்வோம் நைட்டு டின்னருக்கு. ஒரு பெரிய குடமிளகா பாதியளவு எடுத்து வச்சுருக்கேன்ப்பா. ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து 1 ஸ்பூன் தனியா, கொஞ்சமாக புளி, கொஞ்சம் கொத்தமல்லி இலை வந்து நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் கல் உப்பு, ஒரு 4 பல் பூண்டு, 5 காஞ்ச மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா. வாங்க செய்வோம். இப்போ அக்கா ஒரு வடை சட்டியில் ஒரு 3 ஸ்பூன் போல் ஆயில் விட்டுருக்குறேன். நம்ம ஃபஸ்ட்டு இந்த தனியாவை போட்டுக்கலாம். தனியா கொஞ்சம் பரட்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் லைட்டாக வறுபட்ட உடனே இந்த ஆனியனை போடுவோம். நம்ம வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், இந்த பூண்டு போட்டுடலாம். அப்புறமா அக்கா கொஞ்சமாக தான் புளி எடுத்துருக்கேன். உங்களுக்கு புளி டேஸ்ட்டு பிடிக்கிறவங்கன்னா இன்னும் கொஞ்சம் வச்சுக்கலாம். அப்புறம் இந்த சால்ட்டையும் போட்டுடலாம். கொஞ்சம் நல்லா வதக்குவோம். இப்போ கொஞ்சம் வதக்கியாச்சு. இப்போ நம்ம அந்த காஞ்ச மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டால் கொஞ்சம் வாசனை டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக நம்ம போடுறோம். இதை கொஞ்சம் நல்லா வதக்கட்டும். கொஞ்சம் அப்படி பச்சை மாறணும் அப்படியே. அவ்வளோதான். இது வதக்குனது போதும். மிளகா வத்த கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம அந்த கேப்சிகமும் கொத்தமல்லியும் போட்டுடலாம். பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். கொத்தமல்லி இலையும் கேப்சிகம் போட்டு அது கொஞ்சம் வதங்கணும். இப்போ கேப்சிகம் கொத்தமல்லி வதங்கின போதும்பா. அவ்வளோதான். நம்ம இப்படி கொஞ்சம் ஆற வச்சிடலாம். இப்போ கொஞ்சம் ஆறட்டும். இப்போ ஆறிடுச்சுப்பா. இப்போ சாரில் வச்சுட்டேன். சாரில் போட்டிருக்கேன். இப்போ நம்ம மிக்சியில் கொரகொரப்பாக சுற்றி எடுப்போம். ஒரு பல்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் தண்ணி தெளித்து கொரகொரப்பாக சுற்றுங்க. இப்போ இந்த அளவு கொரகொரப்பாக சுற்றிக்கோங்கப்பா. ரொம்ப நைஸாக அரைச்சா டேஸ்ட்டு போயிடும். வாசனையாக இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு தாளிசம் போடுவோம். பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ ஒரு வடை சட்டி தாளிசத்துக்கு அக்கா அடுப்பில் காய வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். அப்புறம் உளுத்தம்பருப்பு ஒரு 1/4 ஸ்பூனு, முழு உளுந்து தான், வெள்ளை உளுந்து கொஞ்சம் செவக்கட்டும். அக்கா எப்போவுமே சட்னி தாளிப்போம். உளுந்து செவந்தோன்னே ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் கறிவேப்பிலையும் ஒரே ஒரு காஞ்ச மிளகாயும் போடுறோம். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போடுவேன்ப்பா. எல்லா சட்னிக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவு போட்டுக்குவோம். அவ்வளோதான். இதை 2 பரட்டிட்டு நம்ம ஊற்றிட வேண்டியது. இப்போ தாளிசத்தை எடுத்து நம்ம சட்னி ஊற்றிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்பா. இந்த சட்னி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த நம்மளுக்கு இந்த தனியா வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த வாசனை, இந்த குடமிளகா சட்னியில் இந்த தனியா வாசனை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கலந்து இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு அக்காவுக்கு கமெண்டில் எப்படி இருக்குது சொல்லுங்கள். ரதி அக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காஞ்ச மிளகாவோடு எடுக்கலான்னு பார்க்குறேன், வர மாட்டேங்குது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். ரதி அக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூப்பா.